Hi students, welcome to our channel Max Plus U. I am your Max Sir Subramanian. Class 11th Math, straight lines we going to see children. So class 11 Max ஓட formula உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So directா exercise 9.1 நம்ம பார்க்க போகிறோம். Draw a quadrilateral in a Cartesian plane. So 4 points கொடுத்துருக்காங்க and also find its area. So first points வந்து ப்ராப்பராக நீங்கள் பிளாட் பண்ணிவிடுங்க. -4,5, 0,7 and 5,-5, -4, -2. இப்போது இந்த குவாட்ரிலேட்டரில் இந்த டயக்னலை வச்சு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இந்த டயக்னல் பிடியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் நமக்கு ரெண்டு கிடைக்கும் ட்ரையாங்கிள், ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள், தென் பிசிடின்னு அனதர் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம பிடி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாது. நம்ம டயக்னலாக இருக்க ஏசியை கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது மூலமாக கூட நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ குவாட்ரிலேட்டரில் வி ஹாவ் டு டேக் 2 ட்ரையாங்கிள்ஸ், அவ்வளோதான். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவுக்கு ரெண்டு வே இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆக்சுவலி அப்போ அங்கே அது டிலீட்டட், பட் எனிவே ஆஃப்னு போட்டு x1 y2 minus y3 ப்ளஸ் x2 y3 minus y1 ப்ளஸ் x3 y1 minus y2. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா இது வாட் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோஆர்டினேட்டை எழுதிடணும். -4, 5 கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேட் எழுதியிருக்காங்க பாருங்கள், -4, 5 லீனியராக எழுதியிருக்காங்க, தெரியுதா? ஏவோட பாயிண்ட் -4, 5, தென் 0, 7 இந்த மாதிரி, தென் -4, -2 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுவே எழுதியிருக்காங்க, மறுபடியும் -4, 5. இதை கிராஸ் பண்ணுங்கப்பா. -4 × 7, ஸோ 7 4s are -28, தென் -0 வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து -28 -0. சேம் 0 × -2 வந்து 0 வரும். இங்கே ஒரு ஃபார்முலா மைனஸ், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஃபார்முலா மைனஸ்னு ஒன்று சொல்கிறேன். ஸோ 0வையும் -2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, தென் ஒரு ஃபார்முலா மைனஸ், அதுக்கப்புறம் தான் 7ம் -4. யார் யாருக்கெல்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தெரியுமோ அவங்களுக்குலாம் இந்த ஃபார்முலா மைனஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் 10th ஸ்டாண்டர்டில் ஆக்சுவலி டெலிட்டட் போர்ஷன் சொல்லுவாங்க, பட் டீச்சர்ஸ் எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கும். மேலேருந்து கீழே நார்மல் மல்டிப்ளிகேஷன், கீழேருந்து மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதே மாதிரி தான்ப்பா இங்கேயும் -4 × -5 நீங்கள் பண்ணிங்கன்னா -20 கிடைக்கும். நார்மலாக -4 × -2 வந்து +8 வரும். ஃபார்முலா மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் -8. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ ரெண்டுத்துக்குமான ஏரியா ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ வி ஆர் கெட்டிங் த ஆன்சர் 60.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஒன்று இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், தென் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ எது ஈஸியாக இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் ஹாவ் டவுட்னா கைண்ட்லி இன்ஃபார்ம் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேமா? ரெண்டாவது கொஸ்டின் போய்டுவோம். த பேஸ் ஆஃப் அன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் வித் சைடு 2a. பேஸ் வந்துட்டு 2a கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் 2a கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஸ்னால் இந்த பிசி இது வந்து 2a கொடுத்துருக்காங்கன்னா, தென் இது ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த பிஓ வந்து ஏ வரும், ஓசி வந்து ஏ வரும். லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் இருக்க மிட் பாயிண்ட் ஆஃப் த பேஸ் வந்து ஆரிஜின். ஸோ மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அது ஆரிஜின் சொல்லிட்டாங்க. வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. அகெயின் இந்த சம் நம்ம எவ்வளவோ வேலை போடலாம். ஸோ இதை எந்த வேலை போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் போட்டிருக்காங்க. ஸோ காட் இந்த 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால அதோட ஆங்கிள் 60 வரும். ஸோ இது வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்பிட் ஆகுதுன்றதுனால இது 30 டிகிரின்னு எடுத்திருக்காங்க. கரெக்டாக சில்ட்ரன்? 60 டிகிரி ஆங்கிள் பை செக்டார், 60 டிகிரியில் டிவைட் பை 2. ஏன் 60 டிகிரி சொல்லிட்டேன், ஏன் 60 டிகிரி? ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்னு எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ 60/2 30. ஸோ காட் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அப்ளை பண்ணும்போது அட்ஜசன்ட் அப்படின்றது இங்கே வந்து ஓஏவாகவும், ஆப்போசிட் வந்து ஏவாகவும் கிடைக்கும். OA/A. காட் 30 டிகிரி வேல்யூ √3. அது மூலமாக ஓஏன்ற சைடு வந்து நமக்கு கிடச்சிருச்சு, √3a. ஸோ அப்போ ஓஏ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஏ கோஆர்டினேட் நமக்கு தெரிஞ்சிடும், √3a, 0.
ஸோ இது வேவா தே ஆர் ஃபவுண்ட் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்கப்பா. தென் தேர்டு கொஸ்டின்மா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் பி x1 y1 q வந்து x2 y2. ஸோ அதில் கண்டிஷன் என்னென்னா PQ வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், PQ வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் செகண்ட் கண்டிஷன். ஸோ அப்போது PQ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும்போது அதோடைய ஆப்சிஸா வந்து சேமாக இருக்கும். ஆப்சிஸானா அதோடைய எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்கும்னா x1ம் x2ம் சேமாக இருக்கும். ஸோ அப்போ அது சப்ராக்ட் ஆச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ PQ வந்து மாடுலஸ் ஆஃப் y2 மைனஸ் y1 கிடைச்சிரும். இது பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்க்கு. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆர்டினேட் சேமாக இருக்கும். ஆர்டினேட்னா ஒய் கோஆர்டினேட். ஸோ அப்போ ஒய் 0 ஆகிடும். ஸோ PQவோட டிஸ்டன்ஸ் மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1. அவ்வளோதான். இது வந்து அப்படியே நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் தான்மா. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் which is equidistant from 7,6 and 3,4. ஸோ அப்போ ரெண்டுத்தோட ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பண்ணிவிடுங்க. PA மாடுலஸ் ஆஃப் PA ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் PB. ஸோ இதுக்கு PAக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, PBக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் ஃபார்முலா தெரியும்ப்பா நமக்கு, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணுமா? ஆமாம். சரி, ஈக்குவல் டிஸ்டன்ட் இருக்கே, மிட் பாயிண்ட் போட முடியாதா? இப்போ கூட ஒரு மேக்ஸ் டீச்சர்ஸ் குரூப்பில் ஒரு சார் கேட்டிருக்காரு, இதே மாதிரி சம்முக்கு நம்ம மிட் பாயிண்ட் போட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. போட முடியாது. ஏன்னா ஃபைண்ட் எ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது 3 பாயிண்ட்டுமே கொலீனியர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை சொல்லலை. ஸோ அது கொலீனியராக இல்லாத பட்சத்தில் நம்ம இப்போ அந்த பாயிண்ட் வந்து இப்படி கூட இருக்கலாம். இந்த பாயிண்ட் இங்கேருந்து இந்த AB இப்படி இருக்கலாம். இப்போ ஏபியும் பிஏவும் பிபியும் ஈக்குவலாக இருக்கலாம். தட் டசன்ட் மீன்ஸ் தட் PAB ஆர் கொலீனியர். இந்த மூணுமே ஒரே பாயிண்டில் இருந்தால் தான், AB P இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கன்சிடர் டு பி மிட் பாயிண்ட். அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படினாலும் எழுதுவாங்க, தப்பாக கூட எழுதுவாங்க. சரிங்களா? நமக்கு தெரியணும் அந்த கான்செப்ட் கிளியரா இல்லையா அப்படின்றது. ஸோ கோ ஃபார் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஓவர் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஜஸ்ட் அப்ளை சில்ட்ரன். P வந்து நமக்கு தெரியாது, கன்சிடர் இட் ஆஸ் x, y. ஸோ P வந்து x, y, A வந்து 7,6. ஸோ அப்ளை பண்ணுங்கள். A 7,6 x1 y1னும் P x, y x2 y2னு அப்ளை பண்ணிங்கன்னா you will get root over x2 minus x1 the whole square, x minus 7 the whole square plus. ஸோ இங்கே x, y தான் நார்மலாக அப்ளை பண்ணுவோம். பட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம x, 0 போட்டுக்கலாம். வாட் வி ஷுட் டேக் சில்ட்ரன்? x, 0. அப்போ 0 minus 6 whole square ஈக்குவல் டு அதே மாதிரி தான் PB. ஸோ PBலையும் P வந்து அதே x, 0 தான். பட் B வந்து பார்த்தீங்கன்னா 3,4. ஸோ x minus 3 the whole square plus 0 minus 4 the whole square. இதுக்கப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிவிடுங்க டு ரிமூவ் த ஸ்கொயர் ரூட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், x minus 7 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x square minus 14x plus 49 வரும். இதே மாதிரி ரெண்டு சைடும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். x வந்து 15/2 வந்துடும். 15/2 அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா அது 7.5னும் போடலாம். உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கைண்ட்லி இன்ஃபார்ம் மீ. தென் ஃபிஃப்த் ஒன்ப்பா ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஆஃப் திஸ் P and Q. அதாவது ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க 2 பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? ஒரு பாயிண்ட் ஆரிஜின் சொல்லிட்டாங்க, ஒரு பாயிண்ட் 0,0, இன்னொரு பாயிண்ட் சொல்லலை. அந்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். அப்போ Pக்கும் Qக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. சரி, அதுக்கும் ஆரிஜினுக்கும் ஸ்லோப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன். சரி, ஸ்லோப் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் நிறையவே இருக்குது. ஒன்று ஆங்கிள் கொடுத்துருக்கணும், இல்லை 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், இல்லை லைன் கொடுத்துருக்கணும்னு நிறைய கண்டிஷன். இதில் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. பாசஸ் த்ரூ ஒரு பாயிண்ட் ஆரிஜின், இன்னொரு பாயிண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக
மிட் பாயிண்ட் ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இப்போ PQக்கு மிட் பாயிண்ட் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ 0 plus 8 by 2 minus 4 plus 0 by 2. இப்போ 8 by 2 4 வந்துருச்சுமா, minus 4 by 2 minus 2 வந்துருச்சு. ஸ்லோப்பு O வந்து 0,0, R வந்துட்டு 4, -2. ஸ்லோப் ஃபார்முலா இருக்கமா, 2 பாயிண்ட்ஸ் இருந்தா y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதனால தான் ஃபார்முலாலாம் இப்போ நான் கொடுக்கல, உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் சால்விங், சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சம் எப்படி போடணுன்ற டவுட் இருக்குன்றதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். ஸோ y2 minus y1 by x2 minus x1 போடும்போது ஸோ வி கெட் த ஆன்சர் -1/2. கிளியரான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. தென் நெக்ஸ்ட்டுப்பா, வித்தவுட் யூஸிங் பைத்தாகரஸ் தியரம், பைத்தாகரியன் தியரம். ஸோ இங்கிலீஷில் பைத்தாகரஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கம்மா, தமிழில் பித்தாகரஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் வந்து 4,4, 3,5 and -1, -1 are the vertices of right angle triangle or right triangle. ஸோ இதை நார்மலாக பைத்தாகரஸ் தியரத்தில் எப்படி ப்ரூவ் பண்ணுவோன்னு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் AB, BC, AC, CA இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பிக்கர் என்னவோ அதை ஸ்கொயர். இப்போ ஒன்றுத்துக்கு வந்து √80 வரும், ஒன்றுத்துக்கு √20 வரும், அனதர் சைடுக்கு √100 வரும். ஸோ பிக்கரை செப்பரேட்டாக வச்சு அதை ஸ்கொயர் பண்ணால் 100, பேலன்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 80 + 20, 100 = 100 வந்து அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு போர்ஷனில் இருந்துச்சு. பட் இங்கே நம்ம அந்த மாதிரி போட போகிறது இல்லை. வித்தவுட் யூஸிங் பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏசி, இந்த மாதிரி ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதில் இருக்குது. ஸோ ஏபிக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபினா ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏ வந்து x1 y1, பி வந்து x2 y2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 கிடைச்சிரும். ஸ்லோப் ஆஃப் ஏசி அடுத்தது போடுங்க, அதுவும் அதே மாதிரி y2 minus y1 by x2 minus x1. உனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு 1. ஸோ m1 into m2 அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணி -1 வந்துச்சுன்னா அப்போ அது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், ஏபிக்கு கண்டுபிடிக்கிறோம். சரி, பிசியோ ஏசியோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம். பிசி கண்டுபிடிச்சி வரலன்னா ஏசி, இங்கே நான் ஏபிக்கும் ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 கண்டுபிடிச்சா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வருது. அப்போ m1 into m2 = -1 வந்துச்சுன்னா then the two lines are perpendicular. ஸோ அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு செம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு எனக்கு வேறு வருது அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ அதை எடுக்காதீங்க. எது 2 மல்டிப்ளை பண்ணால் -1 வருதுன்ற மாதிரி 3த்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பிசியை நம்ம எடுக்க வேணாமான்னா நீங்கள் தான் ஒன்று பண்ணணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி 3 கூட போட்டுக்குங்க. ஏதாவது 2 மல்டிப்ளை பண்ணி -1 வந்துச்சா தென் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு 2லேயே வரணும்னு நினைக்கக்கூடாது. எந்த இதில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்தால் போதும். ஸோ 7th கொஸ்டின்ப்பா, இது வரைக்கும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு கோ த்ரூ தான் கொடுக்குறேன். ஏன்னா இதை சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு லிட்ரலாக அவைலபிள் இந்த நெட், பட் அதை பார்த்தாலும் சம்டைம்ஸ் புரியாது. ஸோ அதனால் சரி உங்களுக்கு ஒரு சின்ன கோ த்ரூ எப்படி இருக்கணும் என்னன்னு அப்படின்றதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நவ் கோயிங் ஃபார் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degree. ஆங்கிள் வருதான், சரி 30 degree with the பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y ஆக்சிஸ் மெஷர்ட் ஆன்டி கிளாக்வைஸ். ஆக்சுவலி ஸ்லோப் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் ஆன்டி கிளாக்வைஸ் இங்கே ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ டேரெக்டாக m = tan θ tan 30 degreeன்னு போட்டு சம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? இதுதான் ஸ்லோப்போட டெஃபினிஷன்லேயே வரும். ஸோ பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y ஆக்சிஸ் இப்படி தான் இருக்குன்றாங்க. y ஆக்சிஸில் இருக்கணும் போது ஆங்கிள் 30 degree இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த 90யும் இந்த 30யும் ஆட் பண்ணணும். சிம்பிளாக இங்கே ஒரு லைன் வருதுன்னா இது இவ்வளோ தூரம், இந்த ஃபுல்லாக இப்போ θ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். என்னது இவ்வளவா? யூஸ்வலாக நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இல்லை சம் போடும்போது இப்படி ஒரு லைன் இருக்கும், இங்கே ஆங்கிள் இருக்கும், இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அப்போ tan θன்னு சொல்லுவோம். இங்கே எங்கே அங்கே போச்சு அப்படின்னா இப்போ அந்த லைன் இங்கே இல்லை, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இல்லை, இப்போ லைனே செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்படின்னும் போது
இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த ஆங்கிள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக தீட்டா தான். இது வரைக்கும் 90 டிகிரின்னு தெரியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்போ 90 + 30 சொல்லுங்கள். 90 + 30 வில் பி 120. அப்போ தீட்டா 120யா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இப்போ எம் வந்து 120, tan 120 டிகிரி போடுங்கம்மா. ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். tan 120யை tan 180 - 16 எழுத முடியும். ஸோ tan 180 - theta. ஸோ tan 180 - theta பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ், சைனோட ரெசிபோக்குலாக இருக்க காசும் தான் பாசிட்டிவ், கொசிகனும் தான் பாசிட்டிவ். ஸோ tan வந்து -tan theta. ஃப்ளோவில் சைனுக்கு ரெசிப்ரோக்கல் காசுன்னு சொல்லிட்டேன், சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கொசிகன். ஓகேவா? அது ரெண்டு தான் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ தட் வே. ஸோ சார் நீங்களே இப்படி ஃப்ளோவில் மாற்றி சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. மாற்றி சொல்லலாம், பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அது வந்து எழுதும்போது ப்ராப்பராக எழுதணும். ஸோ ஒன்ஸ் ஒரு விஷயம் போட்ட உடனே நமக்கு அது ஆமாம் இல்லை தப்பாக போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு மாற்றினாலும் சூப்பர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதை தப்பாக போட்டோன்னே தெரியாமல் இருக்கிறது தான் இஷ்யூஸ். ஸோ சோஷியல் வேல்யூ அதுதான். நம்ம ஒரு இடத்துல எல்லா டைமும் டிசிஷன் ப்ராப்பராக தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் நம்ம தப்பாக கூட எடுத்துடலாம். பட் அது தப்புன்னு தெரிஞ்சு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஈகோ கிளாஷ் வரக்கூடாது. நம்ம சொல்லிட்டோமே, அதனால நம்ம அதில் இருந்து இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. we are feels that is sure wrongனா then we can come to withdraw. ஸோ இந்த இடத்துல நான் ஓஷோ சொன்ன ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். யூ மே நோ அபவுட் ஹிம். ஸோ அவர் என்ன நிறைய விஷயம் சொன்னார். அதில் ஒரு விஷயம் சொன்னார். என்ன, அவருக்கு ஒரு இன்டர்வியூ கேட்டார், போன தடவை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நீங்களே இப்போ மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட இன்டர்வியூவர் கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன திரும்ப சொன்னார் அப்படின்னா, எஸ், ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எம் அலைவ். ஆமாம், நான் சொன்னதை நான் வந்து மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் இருக்குது, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் லேர்ன் பண்ணிட்டேன். என் லேர்னிங்னால நான் போன தடவை சொன்னதை நான் இப்போவே மாற்றி சொல்கிற மாதிரி கூட நடக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, நம்ம அறிவுக்கு அது சரியா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, போன தடவை நான் அதை சொல்லிட்டேன்றதுனால அதுவே தான் நான் இப்போவும் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் போன தடவை ஒன்று சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை 1 வருஷம் கழிச்சு என்னோட மென்டாலிட்டி இல்லை நம்ம அப்போ சொன்னது அந்த அளவுக்கு கரெக்ட் இல்லைல்ல, இப்போ நம்ம நினைக்கிறது கரெக்டாக இருக்கேன்னு நினைக்கிறது தோணலாம். ஸோ எப்போவுமே ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டோன்னு அதுலேயே ஸ்டிக் ஆகணும்னு நினைக்காதீங்க. இன்னும் நிறைய பேர் பென்சிலில் எழுதுறாங்க. எக்ஸாம் கேட்டால் பென்சிலில் எழுதுனா எரேஸ் பண்ணிட்டு எழுதலாம். என்ன பென்ல எழுதுங்க, ராங்னா அடிச்சுட்டு கீழே எழுதுங்களேன், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும், கரெக்டாக தான் போடுவோம் அப்படின்னு இருக்கணும். தப்பாக போட்டால் அது எஸ் தப்பு அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டு அடிச்சுட்டு எழுதுங்க. தட் வி ஷுட் பி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, கமிங் பேக் டு மேத்தமெட்டிக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா, 3மே கொலினியர்னு சொல்லிட்டாங்கப்பா. கொலினியர்னு சொல்லிட்டா 2 ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும். ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் கியூஆரும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்முலா தெரியும், ஸ்லோப்போட ஃபார்முலா y2 - y1 பை x2 - x1. இங்கே பிக்கும் கியூக்கும் y2 - y1 பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. 1 - (-1) பை 2 - x. எதுக்கு 2 மைனஸ் வருதுன்னு புரியும். ஏன்னா 1 வந்து நார்மலாக இருக்க 1, ஓகேவா? அதுக்கப்புறம் -y1, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 + 1 2. அதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2/2 - x, 4ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 2 வந்துடுது. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும் இல்லாமா, எக்ஸ் வேல்யூ 1 கிடச்சிருச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதும் சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து 2/2 - x ஈக்குவல் டு 2/1 வந்திருக்கு. 2 டேபிளில் 2 1s are 2 அப்படின்னு அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு தென் டிவிஷன் 2 - x அங்கே கொண்டு போயிருக்காங்க. 1 ஈக்குவல் டு 2 - x. இதுக்கப்புறம் இந்த -x அங்கே கொண்டு போயிட்டு +x ஆக்கி இந்த 1 இங்கே கொண்டு வந்து 2 - 1 1ன்னு எழுதியிருக்காங்க. இவங்க இந்த ஸ்டெப் போட்டிருக்காங்க. நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எந்த மாதிரினாலும் கொண்டு வாங்க, நம்ம இஷ்டம் தான். அடுத்து 9th கொஸ்டின்ப்பா. வித்தவுட் யூசிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஷோ தட் த 4 பாயிண்ட்ஸ் ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் அ பேரலோகிராம். கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராமோட வெர்டிசஸான்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ 10th எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் இதே மாதிரி சம்ஸ் இருக்குது. 6th கொஸ்டினில், அதான் அந்த 5th வந்து சம்பா சம்மரின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அதே மாதிரி 6th வந்து வி ஹாவ் ஸ்கொயர் ஒரு கொஸ்டின், ஆட்ட குவாட்ரிலேட்டரல் ஒரு கொஸ்டின், ஒரு பேரலோகிராம் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா ஏபி பிசி சிடி டிஏ போடுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஏபிசிடி ஈக்குவலாக இருக்கும், பிசிடிஏ ஈக்குவலாக இருக்கும்.
டயகனலாக இருக்க ஏசியும் பிடியும் நாட் ஈக்குவலாக இருக்கும், அதனால் இது பேரலோகிராம்னு சொல்லுவோம். சிம்பிளாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம இந்த சம்மை ஏற்கனவே போட்டிருக்கோம். நீ அப்படி போடக்கூடாதுன்றதுக்காக தான் வித்தவுட் யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்படியும் கேட்கலாம், வித் யூஸிங் வித் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் ஷோ தட்னு கேட்கலாம். ரெண்டு வகையில் இதை யூஸ் பண்ணாமல் போடுன்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடு, இல்லைனா இதை யூஸ் பண்ணி போடு, ஸ்லோப்பை யூஸ் பண்ணி போடுன்னு கேட்கலாம். ஸோ டூ வேஸ் ஆஃப் டூயிங். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி மறுபடியும் அதே ஃபார்முலா தான், m ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம போடும்போது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. y2 minus y1 by x2 minus x1 அப்ளை பண்ணிடுறோம். ஸோ கெட்டிங் 1/6. ஸ்லோப் ஆஃப் ஏபி கிளியரானு பார்த்துக்கணும்ப்பா. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி மறுபடியும் y2 minus y1 by x2 minus x1. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் சிடி, இந்த மாதிரி ஏபி பிசி சிடி டிஏ எல்லாமே போட்டுட்டு ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி பிசி ஈக்குவலாக இல்லை, தப்பு இல்லை. ஏபிசி கொலினியர் கிடையாது, ஏடிசி கொலினியர் கிடையாது. ஆனால் ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் டியும் ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டு பேரலாக இருக்குது, அதனால் பேரலோகிராம். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னு உடனே அது வந்து அது கொலினியர் இல்லைன்னு சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரி இது கொலினியர் இல்லை, அப்போ அது வந்து ஈக்குவலாக இருக்குன்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வெர்டிசஸ் ஆஃப் த பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டிஏவும் பிசியும் ஈக்குவலாக இருக்கு, ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இது டிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஆப்போசிட் ஸ்லோப்ஸ் வந்து இங்கே ஈக்குவலாக நமக்கு இருக்குது. தட் மீன்ஸ் தட் போத் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் பண்ணியிருக்கோம், பட் we have to be careful நம்ம போடும்போது. அடுத்துப்பா, ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்குறாங்க, பட் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் தெரியாது, அதனால் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் தீஸ் 2. இதை நம்ம பிக்யூன்னு சொல்லி 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ tan alpha equals to slope of PQ. ஸோ அப்ளை பண்ணுங்க. tan alpha PQன்றது இந்த 2 பாயிண்ட்ஸ் அதான சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ மறுபடியும் அதே ஃபார்முலாவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நமக்கே டயர்ட் ஆகிற வரைக்கும் டே எங்களுக்கு தெரிஞ்சிச்சுடா இந்த ஃபார்முலா விட்டுடுங்கடான்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. எந்த 2 பாயிண்ட்டுக்கு? 3,-1க்கும் 4,-1 3,-1 x1 y1 சரி, 4,-2 x2 y2 சரி, y2 மைனஸ் y1 -2 y2 சரி, மைனஸ் y1 மைனஸ் ஆஃப் மைனஸ் y1 டேரெக்டாக ப்ளஸ் எழுதிக்கலாம். பை x2 மைனஸ் x1 4 மைனஸ் 3 -2 + 1 உங்களுக்கு வந்து -1 வரும். -1 பை -1 பை 1 வந்து -1 வரும். சிம்பிளாக tan ஆல்ஃபா -1 வந்துருச்சுப்பா. அப்போது இதை வந்து டேரெக்டாக tan 135 டிகிரின்னு எழுதிக்கிட்டாங்க. -1 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ வி காட் இட் ஆஸ் -1. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த -1 மைனஸ் இருக்கும், tan 45 டிகிரின்னு எழுதிக்கணும். ஸோ அப்போனா tan 45னா வேலை முடிஞ்சு, tan கேன்சல் பண்ணிடலாமேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் when நெகட்டிவ் இஸ் தேர் நம்ம எழுத முடியாது. அப்போ அதை tan 180 - 45ன்னு எழுதிக்கலாம். ஏன் tan 180 - 45ன்னு எழுதிக்கலாம்னா, tan 180 - θ வந்துட்டு யூ வில் கெட் இட் ஆஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், tan 180 - θ இஸ் மைனஸ் tan θ. டேனும் அதோட ரெசிபோக்கலாக இருக்க காட்டும் மட்டும்தான் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் 180 - θவில் சைன் தீட்டாவும் அதோட ரெசிபோக்கலாக இருக்க குசிகன் தீட்டாவும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி எழுதிக்கலாம். ஸோ 180ல் 45 சப்ராக்ட் பண்ணால் 135. இப்போ டேனும் கேன்சல் பண்ணலாமான்னா, டேனும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம் லிட்ரலாக. அப்படியே tan x ஈக்குவல் டு tan ஆல்ஃபாவில் அப்படியே அதை ரிமூவ் பண்ணி x ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 135 நம்ம எழுதுவோம். ஸோ சிம்பிளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக 135 போட்டிருக்காங்க. அது போட்டதுக்கு ரீசன் இதுதான். கிளியரா? எப்படி ரீசன்? 180 -
45. ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. ஸோ எந்த இடத்துலனா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் tan 1 இந்த மாதிரி tan அவுட் சைடில் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணி tan 45 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணி ஆல்ஃபா மைனஸ் 45ன்னு எழுதக்கூடாது. தென் 11th கொஸ்டின்ப்பா. The slope of the line is double the slope of another line. Tangent வந்துட்டு 1/3. Find the slope of the line. ஸோ tan theta கொடுத்துட்டாங்க 1/3ன்னு. ஸோ ஒரு லைன் இஸ் டபுள் த அனதர் லைன் போது ஒரு ஸ்லோப் வந்து m1னும் இன்னொரு ஸ்லோப் வந்து 2m2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ m1 ஈக்குவல்ஸ் டு 2m2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். tan theta ஈக்குவல் டு m2 மைனஸ் m1 பை 1 ப்ளஸ் m1 m2. இது ஒரு ஃபார்முலா tan thetaக்கு. இல்லைனா மாட் m1 மைனஸ் m2 போடலாம், m2 மைனஸ் m1 போடலாம். சரிங்களா? 1 ப்ளஸ் m1 m2. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். சரி, இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து m1 சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஒரு டேஞ்சன்ட் வந்து ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்போட டபுளில் இருக்கும். டபுள்னா ஒன்று எம்முன்னா இன்னொன்று 2m ஒன்று. ஸோ m1னா இன்னொன்று 2m. ஸோ தட் வே மல்டிபிள் ஆஃப் 2ல் இருக்கும். ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க. m1னா 2m2ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2m2 மைனஸ் m2 பை அந்த மாதிரி போட்டுட்டு தென் டிவிஷனில் இருக்க 3 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. 2 சாக்லேட் மைனஸ் சாக்லேட். ஸோ 2m2லேருந்து ஒரு m2வை சப்ராக்ட் பண்ணால் வெறும் ஒரு m2 1m2 வந்துச்சு. 2 சாக்லேட் மைனஸ் சாக்லேட் இஸ் சாக்லேட். அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுறாங்க, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. ஸோ -2 -1 ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ சிம்பிளாக m வேல்யூ கண்டுபிடிச்சிடுறாங்க. அது உங்களுக்கே தெரியும், 2m2 ஸ்கொயர் அப்புறம் -2m2 -1 போட்டுட்டு யூ காட் m1 வந்து 1ன்னு கிடச்சிச்சு, இன்னொன்று வந்து 2ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் வி காட் த ஸ்லோப்ஸ் அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வி ஆர் கெட்டிங் த ஆன்சர். என்னென்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. 1 1/2 2 1 -1 -2 -1/2 -1. ஸோ சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ ரெண்டு ஸ்லோப்பும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்லோப் வந்து 1, இன்னொரு ஸ்லோப் 1/2. 1 போட்டால் 2 கிடைக்குது, 1/2 போட்டால் 1 கிடைக்குது. மாடுலஸ்ன்றதுனால நெகட்டிவும் வரலாம். ஸோ நெகட்டிவ் இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம +1/3 பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஏன்னா மாடுலஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல +or-1/3 வரும். ஸோ +1/3 ஈக்குவேட் பண்ணால் ஒரு ஆன்சர், -1/3 ஈக்குவேட் பண்ணால் இன்னொரு ஆன்சர். இது கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 12th கொஸ்டின். A line passes through the points x1 y1 ஒரு பாயிண்ட்டு, h, kன்ற ஒரு பாயிண்ட். ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து m கொடுத்துட்டாங்க அவங்களே. ஷோ தட் k மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு h மைனஸ் x1. ஸோ அதே ஃபார்முலா தான், m வந்து y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்ளை பண்ணுங்கள். இது x1 y1 ஆஸ் யூஷுவல், h, k x2 y2. ஸோ y2ன்றது k மைனஸ் y1 தான், பை x2ன்றது h, அகெயின் x1 தான். m ஈக்குவல் டு k மைனஸ் y1 பை h மைனஸ் x1. டிவிஷன் அங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஈஸியாக m இன்ட்டு h மைனஸ் x1 ஈக்குவல் டு k மைனஸ் y1 போட்டுருவோம். இந்த k மைனஸ் y1 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே நமக்கு ரைட்டில் இருக்குது. அதை மட்டும் ரைட்டும் லெஃப்ட்டும் என்ன பண்ணுங்கள், ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு, உங்கள் ரைட்டு லெஃப்ட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு கொஸ்டினான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் தான். ஸோ 13th one, 3 points lie on a line show that a by h plus b by k equal to 1. ஸோ இதே மாதிரி தான் 3 பாயிண்ட்ஸ் வந்து லைனில் இருக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஏபியும் பிசியும் ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதே ஃபார்முலாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 2 பாயிண்ட் இருக்கிறதுனால சேம் ஃபார்முலா தான். m ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூஆர் ஈக்குவேட்டிங் சில்ட்ரன், ஸோ ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏயும் கேவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏகே மைனஸ் ஏபி மைனஸ் ஹெச்கே ப்ளஸ் பிஹெச்னு வருது. இந்த மைனஸ் ஏபி அங்கே வந்தால் ப்ளஸ் ஏபி ஆகி ஏபி கேன்சல் ஆகிடும். ஸோ ஓவராலாக இப்படி இருக்குது. இந்த ஏகே மைனஸ் ஹெச்கே ப்ளஸ் ஹெச்பி இதில்
நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a/h + b/k = 1. இதில் ஏவும் நமக்கு வேணும், பியும் வேணும். யார் உனக்கு வேண்டாம்னா ab இல்லாத hk வேண்டாம். அதனால் இந்த -hkவை இங்கே கொண்டு போயிட்டு +hk ஆக்கிடுங்க. எனக்கு எப்படி சார் தெரியும் -hkவை தான் அங்கே கொண்டு போகணும்னா you just see what you want to prove. You want to show a/h + b/k = 1. ஸோ அப்போ ஏவும் வேணும், பியும் வேணும், ஹெச் வேணும். பட் ஆனால் ஏபி இல்லாதது நமக்கு வேண்டாம். ஸோ அப்போ ஏபி எதில் இல்லை? ஏபி ஒரு இடத்துல தான் இல்லை, அதுதான் ஹெச்கே. அப்போ ஹெச்கேவை இங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா டிவைடிங் ஹெச்கே போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்போ AK/HK வரும். கேகே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a/h ப்ளஸ் BH/HK வரும். HH கேன்சல் பண்ணிங்கன்னா b/k. HK/HK வரும். HK அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ நமக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் எக்ஸசைஸ்மா, கன்சிடர் த ஃபாலோயிங் பாப்புலேஷன் இயர் கிராஃப். ஸோ கிராஃப் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஈவன் கேஸ் ஸ்டடியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபைன், இது வந்து காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டினும் கூட. ஃபைன் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஏபி, யூசிங் இட் ஃபைண்ட் வாட் வில் பி த பாப்புலேஷன் இன் த இயர் 2010. ஸோ அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க ஏபி. ஏபியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஒன்று வந்து 1995 to 1997, இன்னொன்று வந்து 1985 1992. ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் ஏபி கண்டுபிடிச்சி அதை வச்சு 2010 கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ we have to know what is x1, what is y1, x2, y2. ஸோ அப்போ 1995 வெறும் 97 இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து 1985 92. இந்த 2 பாயிண்டில் எது x1 y1 எது x2 y2ன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் y2 - y1. ஸோ இதுதான் x2 y2னும் இதை x1 y1ன்னு எடுத்துருக்காங்க. ரீசன் என்னென்னா ஏபி ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ இங்கே பார்க்கறதுக்கு பிஏவாக இருந்தாலும் ஸோ தே செட் ஸ்லோப் ஆஃப் லைன் ஏபி. ஸோ ஏ பாயிண்ட்டை x1 y1னும் பி பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருங்க. வி ஆர் கெட்டிங் த ஆன்சர் இட் ஆஸ் 1/2. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஃபார்முலாப்பா. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். y - y1 = m × x - x1. இப்போ இந்த கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். y1 வந்து 92, x1 வந்து 1985. பட் தென் இது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இயர் வந்து 2010 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 2010. ஸோ அப்போ இதே ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க இடத்துல 2010 போடுங்க. இப்போ 2010ல் 1985 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸோ 1995 2005, ஸோ 25 வருதுன்னா இங்கே ஆஃப் இருக்குது. ஆஃப் 25. ஸோ 12.5 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 104.5. ஸோ பாப்புலேஷன் இந்த இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 104.5 crores இருக்கும். ஸோ கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.